டைம் மார்னிங்காக காலையில் 8 மணிக்கு தான் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆனேன். அவ்வளோ நேரம் தூங்கி போயிட்டேன். ஒரு நாளைக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிறோம், ஒரு நாளைக்கு 8 மணிக்கு எந்திரிக்கிறோம், எல்லா பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அம்மனிக்கு அவ்வளோ டயர்டாகி போச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் சரி ஃப்ரிட்ஜுக்கு வெளியும் சரி எத்தனை டைம் க்ளீன் பண்ணாலும் மறுபடியும் ஒரு 2-3 நாளைக்குலேயே அதே மாதிரி மாறி போயிடுது. இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இது இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து நிலைக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும். 2 மணி பிளான்ட்டையும் ஒரு டெடியும் தூக்கி வச்சேன். அதையும் எம்பளை பிடிக்கிட்டு விட்டா. சரின்ட்டு நான் வந்து 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தக்காளி சட்னியும் கேரட் ஆனியன் கீ ரோஸ்ட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். கீ வந்து நம்ம வந்து வீட்டிலே தான் ரெடி பண்ணியிருந்தோம். நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு கோல்மால் நிறையா ஆகிப்போச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி இதை கிச்சன் டெக்கர் ஐட்டம் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி 110 ரூபா வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைஸ் சின்னதாக தான் வந்துருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு மனசு பிடிக்கல, ஆனால் பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் வந்து வச்சுக்கிட்டு ரிட்டர்ன் போடலை. ஏன்னா நேற்று தான் வந்துருந்துச்சு. இன்னும் 7 days இருக்குல்லையா, யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கேரட் ஆனியன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்க